எதற்கும் பயப்படக்கூடாது. மற்றொன்று நம்பிக்கையாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த ஆலோசனை நேரத்தில் மற்றொரு ஆலோசனை மூலமாக உங்களை சந்திக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். இந்த நாளின் ஆலோசனை பகுதியை பார்க்கலாம். ஒரு சிறுவன் எலிகளை பிடிப்பதற்காக ஒரு எலி பொறியை ஒன்று வாங்கி வந்தான். அவனுடைய வீட்டில் எலிகளின் தொல்லை அதிகமாக இருந்ததினால் அந்த எலி பொறிக்குள் ஒரு தேங்காய் துண்டை வைத்து அவன் அதை அந்த வீட்டில் வைத்து விட்டான். இதை பார்த்த எலிகள் அந்த தேங்காய் துண்டை சாப்பிடுவதற்கு ஆசைப்பட்டு அந்த எலி பொறிக்குள் மாட்டிக்கொண்டன. இந்த எலிகள் மாட்டிக்கொண்டவுடன் அவைகள் அந்த தேங்காய் துண்டுகளை தொட்டு கூட பார்க்காது. காரணம், அந்த எலிகளுக்கு பயம் வந்துவிடும். அருமையானவர்களே, இந்த கதை நாம் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அநேக நேரங்களில் மனிதர்களாகிய நாம் கூட நமக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்ட பின்பும் நம்பிக்கை இல்லாமல் பயந்து அந்த காரியங்களை நாம் அனுபவிக்க கூட முடியாதபடி காணப்படுகிறது. 2 காரியங்களை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். எதற்கும் பயப்படக்கூடாது. மற்றொன்று நம்பிக்கையாக இருக்க வேண்டும். நம்மை படைத்த தேவன் நம்முடைய வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை எல்லாவற்றையும் நிர்ணயம் செய்திருக்கிறார். நாம் பயப்படுகிறதுனால் அதில் ஒன்றும் மாறப்போக கிடையாது. ஆகவே நம்பிக்கையோடு பயம் இல்லாதபடி நாம் எல்லா ஆசீர்வாதங்களையும் மிகவும் சந்தோஷமாக அனுபவிப்போம். நம்முடைய வேத புத்தகத்தில் ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனத்தில், நீ பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்ற ஒரு அழகான வசனத்தை பார்க்கிறோம். எவ்வளவு நம்பிக்கைக்குரிய வார்த்தை அல்லவா? அவரை விசுவாசிப்போம், அவருக்காக வாழுவோம், நம்முடைய எதிர்காலத்தை அவர் பார்த்துக் கொள்வார். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு ஆலோசனையோடு உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். தேவன் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.